குட் மார்னிங் ஜட்ஜஸ். வி ஆர் டீம் ரெட் ட்ராகன் ஃப்ரம் டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்தோ இல்லைனா பழைய ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவளுக்கும் லேர்னிங்காக இருக்காது, அதே சமயம் சொசைட்டிக்கும் எந்த விதமான இம்பேக்டும் இருக்காது. ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கறதான பிளாட்ஃபார்ம் தான் இங்கே பிளான் பண்ணி பண்ணுவோம். ஸோ நாங்கள் என்ன சொல்யூஷன் பண்ண போகிறோம்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி டெக் ஸ்டாக்கு, என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணணும், டேட்டா செட் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த பிளாட்ஃபார்மில் சொன்னோம். ஃபஸ்ட்டு யூஸர் வந்து லாகின் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணுவாங்க. தென் அவங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அவங்களோட பேசிக்கான ப்ரொஃபைல் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்குது, டீப் லேர்னிங்னா மெஷின் லேர்னிங் அந்த மாதிரி பார்த்து வந்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அவங்களுக்கான டெக் ஸ்டாக், என்ன மாதிரி டெக் ஸ்டாக்கில் ஆல்ரெடி அவங்களுக்கு நாலேஜ் இருக்கோ அதை பில்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி அவங்க அவுட்புட்டோ பில்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னே அவங்களோட டைம் லைன் டெட்லைன் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தோன்னே அந்த ஏஐ வந்து என்எல்பி வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். இந்த இது வந்து எங்கே எடுத்துகிட்டு வரணும்னா IEEE அண்ட் கூகுள் ஸ்காலர் அந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் ட்விட்டர்லேருந்து எடுத்து வருது. தென் ப்ராப்ளம்ஸ் டைட்டில் சூஸ் பண்ணோனையும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுக்கும். ஸோ அவங்களோட ஆர்கிடெக்சர் டெக் ஸ்டாக் என்ன யூஸ் பண்ணலாம், தென் என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அக்யூரசி வரும், அப்புறம் என்ன மாதிரி டேட்டா செட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஹெல்ப்பாக இருக்கும். அது தென் கம்ப்ளீட் ஒரு ரோட் மேப், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் இங்கேயே இந்த லேர்னிங் அப் மாதிரி கொடுத்துட்றோம். தென் டாக்குமெண்டேஷன், அவங்களுக்கு வந்து இப்போது ஐடியா கிடச்சிச்சு, நெக்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி டாக்குமெண்ட் பண்ண தெரியாது, அதுக்கான ஃபார்மேட் வந்து நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட், பிஆர்டி அண்ட் டிசைன் டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணுறோம் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது பிஆர்டி டிசைன் டாக்குமெண்ட். தென் டாஸ்க் மேனேஜர், இங்கே வந்து நம்ம அவங்களுக்கு என்ன டாஸ்க் இருக்கோ மேனேஜ் பண்ணால் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா டாஸ்க் கூட ஆட் பண்ணிடலாம். அண்டு டீம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படின்னா ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கெடியூலிங் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துன்னு வரும். அவங்க கரெக்ட் டைமில் அந்த ப்ராஜெக்ட் டெட்லைன்குள்ளே முடிக்கிற மாதிரி. தென் என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸோ அது ப்ரொவைட் பண்ண மாதிரி. தென் என்னென்னா டாஸ்க் இருக்குது, யாரெல்லாம் ஒர்க் லோடு இருக்குது, அவங்களுக்கு என்ன முடிக்கணும். தென் அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து வைவாக்காக நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஸ்டினோ அண்டு ஆன்சர்ஸை கொடுப்பாங்க. தென் வித் ஹெல்ப் ஆஃப் த சேட்பாட் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த பிளாட்ஃபார்மில் கேட்பாங்க. ஸோ இதுதான் இங்கே பிளாட்ஃபார்ம் பிளான் பண்ணி பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து மோஸ்ட்லி இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டு லேர்னிங்கும் பண்ணிக்கலாம், அதே சமயம் சொசைட்டிக்கும் இம்பேக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.